தமிழகத்தை பொறுத்தவரை இங்கே பாரதிய ஜனதா கட்சியானது இந்த இந்த இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை எட்டி இருக்கிறது. ஒரு 10 தொகுதிகளில் அவர்கள் 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள். இதனால் இந்த தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி இந்த மக்களவை தேர்தலின் மூலமாக உங்கள் பெரிய கட்சிகளின் கூட்டணி இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் அங்கு பாஜக ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குவை பெற்றிருப்பது அது ஒரு நாங்கள் வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம். பல இடங்களில் 2வது இடத்தை அடைந்திருக்கிறோம். ஒரு இடத்தில் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் இந்த வாக்கு சதவீதமானது ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு வளர்ந்திருப்பதை அந்த இப்போது வந்துள்ள அந்த புள்ளி விவர குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இதனால் உண்மையில் அந்த கட்சி தமிழகத்தை பொறுத்தவரை வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றுதான் அந்த தலைவர்கள் கூறுகிறார்கள். அந்த வாக்கு சதவீதமும் தெரிகிறது. அந்த வாக்குகள் பெற்ற 2ஆம் இடம் 3ஆம் இடம் என்று அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஓரளவுக்கு. இதனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வரும் சட்டமன்ற தேர்தல் அல்லது அடுத்தடுத்த தேர்தல்களில் ஒரு 2வது 3வது சக்தியாக அது பல தொகுதிகளில் அது அந்த இடம் பிடிப்பதற்கான வளர்ச்சி இருக்கதான் நினைக்கிறேன் சார். தமிழகத்தில் 40க்கு 40 என்று வென்றாலும் அந்த வாக்கு சதவீதம் பல இடங்களில் ஒரு 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள். இதனால் முந்தைய காலகட்டங்களில் இருந்ததை விட பாரதிய ஜனதா கட்சி தற்போது தமிழகத்தில் வளர்ச்சி அடைந்திருப்பதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா சார்? அதாவது தமிழக அரசியலை உற்று பார்த்தவர்கள் ஒரு அடிப்படையான உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசியல் ஏறக்குறைய 1967க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற 2 கட்சிகள் தோன்றி 2 கட்சிகளும் 2 பெரும் தலைவர்கள் அந்த கட்சிகளுக்கு தலைமையேற்று அந்த கட்சிகளுடைய செயல்பாடுகளை நிர்வகித்து வந்த காலங்களில் இருந்து தமிழ்நாட்டு அரசியல் 2 முனை அரசியலாகவே இருந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 2 திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டுக்குமே இந்த 2 கட்சிகளுமே வேண்டாதவர்கள் என்று ஒரு அணி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. அது ஒரு காலத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி. காங்கிரஸ், பழைய காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் என்று சொல்வார்கள். அந்த காங்கிரஸ் கட்சிக்கு 44 விழுக்காடு வாக்கு இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த பின்னரும் கூட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதிலே மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்தார். ஆனால் அவர் காலத்திலே கூட திண்டுக்கல் இடைத்தேர்தலிலே எம்ஜிஆர் தான் வெற்றி பெற்றாரே ஒழிய தியாகசீலரான பெருந்தலைவர் காமராஜரை பின்பற்றி வந்த அந்த எங்கள் இயக்கமான காங்கிரஸ் இயக்கம் வெற்றி பெற முடியும். அதற்கு பிறகு இந்திரா காந்தி காலத்தில் இருந்து காங்கிரஸ் கட்சி, ஒரு வலுவான வாக்கு வங்கியை வைத்திருந்த காங்கிரஸ் கட்சி மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தொடர்ந்து கூட்டணி மாறி மாறி வைத்துக் கொண்ட காரணத்தினால் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி மிகவும் சுருங்கிவிட்டது. சில நேரங்களிலே இந்த 2 கட்சிகளும் வேண்டாம் என்று வாக்களித்தவர்களுக்கு வாக்களிப்பதற்கான ஒரு கட்சி தேவைப்பட்டது. அப்படிப்பட்ட கட்சியாகத்தான் விஜயகாந்துடைய கட்சி வந்தது, சீமானுடைய கட்சி வந்தது, இப்பொழுது பாஜக வந்திருக்கிறது, நோட்டாவும் அதில் தான் இருக்கிறது. சோ இதை போன்ற கட்சிகளுக்கு 1 விழுக்காடு ஓட்டு கூடும், 1 விழுக்காடு ஓட்டு குறையும். ஆனால் மொத்தத்தில் அடிப்படையான செயல்படுகின்ற பங்கனிங் ஓட் பேங்க் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கு வங்கி திமுகவிடமும் அண்ணா திமுகவிடம் தான் இருக்கிறது. ஆனால் இந்த அண்ணா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு வங்கியை முழுமையாக காப்பாற்றுவதிலே பழனிசாமியை தவறிவிட்டார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். என்றைக்கு பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவோடும் மோடி அவர்களோடும் ஒரு நெருக்கமான தொடர்பை வளர்த்துக் கொண்டு அந்த திராவிட கட்சி என்கிற தத்துவங்களுக்கும் அதனுடைய அடிப்படையான அணுகுமுறைக்கும் விரோதமான ஒரு நடவடிக்கைக்கு துணை போக ஆரம்பித்தாரோ அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அடிப்படை கட்டுமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்று சில இடங்களிலே நீங்கள் சொன்னதை போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு 2வது இடத்திற்கு இன்று பாஜக வந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த தொகுதிகளிலே செலவழிக்கப்பட்ட பாஜக வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த தொகுதிகளிலே செலவழிக்கப்பட்ட பெரும் செலவினங்கள், அதன் காரணமாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கு வங்கியை அந்த தொகுதிகளிலே இழந்திருப்பதன் மூலமாகவும் தான் அது நடந்திருக்கிறது. ஆகவே வரக்கூடிய காலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் பாஜக பெறுகிற வாக்குகள் சுட்டிக்காட்டுகின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்தியா கூட்டணியுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே இருப்பதை பார்க்கிறோம்.
பல நாடாளுமன்ற தொகுதிகளிலே லட்சக்கணக்கான வாக்குகள் வேறுபாட்டிலே வெற்றி பெற்றதை பார்க்கின்ற போதே அந்த வாக்கு வங்கிக்கு சேதம் இல்லை என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சேதமுற்றிருக்கிற வாக்கு வங்கி எங்கே இருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி.